Good afternoon, guys. Good afternoon. In this session, we are going to see about anemia and what are the causes of anemia and what are the symptoms and what are the types also we are going to see. So let us discuss what is meant by anemia. Abnormal value or lack of HB or RBC level in both centers. Okay, correct. Actually, you are telling that there is a lack of production in our disease, so that leads to the anemia. So what are the normal symptoms that you can see by your patient has an anemia? Sir, Brazilian and skin, sir. Okay. And Urticaria and shortness of breath, burns and feet chillness. oh, you are saying that you can feel the chillness in the hands and feet by seeing the patients. And then Numbness. okay, numbers of okay. So the cutoff value of the females 11 gram percentage கீழ போனாலும் HB level and RBC level வந்து 3 million கீழ போச்சுனாலும் அனிமியான்னு சொல்றாங்க. மேலுக்கு வந்து 13 கிராம் கீழே போனால் அனிமியான்னு சொல்லுவாங்க சார் ஹெச்பி லெவல். அதே மாதிரி ஆர்பிசி லெவல் வந்து 5 மில்லியன் கீழே போனாலும் அனிமியான்னு சொல்லுவாங்க சார். அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் தெரியுமா உங்களுக்கு? Hemolytic anemia, thalassemia, sickle cell anemia. So இந்த ஹீமோலைட்டிக் அனிமியா கீழே தான் இந்த தலசீமியா and sickle cell anemia வரும். And then இந்த aplastic anemia இருக்கு, and then iron deficiency anemia இருக்கு, and one more thing pernicious anemia or also called as vitamin deficiency anemia எல்லாம் சொல்லியிருக்கோம். So இந்த ஒரு patient வராங்க, அந்த patient வந்து கரெக்டா iron supplements எதுவும் எடுத்துக்கிறது கிடையாது. ஃபுட் வந்து iron rich foods எடுத்துக்கல. ஆனா அந்த பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரி டெஃபிஷியன்சி காசு இருக்கும்? ஓகே, அது எதனால வருது iron deficiency anemia? சார் நம்ம அயன் கண்டென்ட் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்காதனாலயும் மென்ஸ்ட்ரேஷன்ஸ்னாலே வருது சார். அதாவது menstrual timeல வந்து there will be a loss of blood will be going out, so that it may cause. Okay, and then அயன் டெஃபிஷியன்சி எப்படி வருதுன்னா நம்மளோட பிளட்ல வந்து அயன் கண்டென்ட் கம்மியா இருக்கிறதுனால அயன் டெஃபிஷியன்சி கம்மியா இருக்கு சார். இது வந்து காசஸ் வந்து மென்ஸ்ட்ரேஷன் நடக்கும்போது பிளட் வந்து அதிகமாக லாஸ் ஆகும் சார். அதனாலும் அதுக்கப்புறம் சர்ஜரிக்கும் அதிகமாக பிளட் லாஸ் ஆகும். okay, due to surgery there will be a loss of blood. அதனால கூட anemia காசு வருதுன்னு சொல்றீங்க. ஓகே, அப்புறம் menstrual cycle வந்துட்டு blood loss அதிகமா இருந்துச்சுன்னா anemia காசு ஆகும். In case நம்ம வந்து ஃபுட்ல வந்துட்டு iron rich food பண்ண எடுத்துக்கலைன்னா கூட நமக்கு anemia காசு ஆகும். So okay, இது வந்து நம்ம iron deficiency anemia பத்தி பார்ப்போம். So what is meant by aplastic anemia? Aplastic anemia is a rare serious condition of bone marrow failure to produce new RBC and WBC platelets. Yeah, that's it. So actually the symptoms will be more or less common only, so that we could identify the types. But there are having several types of investigations. Examples that are the CBC, complete blood counts, so NCB, அந்த மாதிரி bone marrow biopsy, so இந்த மாதிரி டெஸ்ட்ஸும் இருக்கு. நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஃபைண்ட் பண்றது எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. So what is meant by pernicious anemia? சார் பெர்னிஷியஸ் அனிமியான்றது ஆட்டோஇம்யூன் டிசீஸ். அங்கே வந்து அப்சார்ப்ஷன் நடக்காது. ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் அப்சார்ப்ஷன் நடக்கும். அங்கே இன்டெஸ்டைனல் ஃபேக்டர் லேக் ஆகிறதுனால தான் அப்சார்ப்ஷன் நடக்க மாட்டேங்குது. Correct. So in the intrinsic factor, the vitamin B12 bind ஆன மட்டும்னா it will absorb the vitamin, so that பண்ணி அப்புறம் தான் வந்துட்டு இந்த RBCs எல்லாமே வந்துட்டு பாஸ் த்ரூ பண்ணும். In case of வந்து நம்ம ஸ்டொமக்ல இருக்க அந்த parental cells வந்துட்டு கரெக்டா வர செய்யல அப்படின்னா it won't absorb. Okay, so you told about IF and vitamin B12. IF அப்படிங்கிறது வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம ஸ்டொமக்ல இருக்க பரைட்டல் செல்ஸ் மூலியமா வருது. ஆக்சுவலி நம்ம ஸ்டொமக்ல வந்துட்டு HCl-ம் IF-ம் தான் இருக்கும். HCl வந்துட்டு நம்ம ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணி அதுல இருந்து நமக்கு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். வேறஸ் இந்த IF வந்துட்டு இந்த விட்டமின் அப்சார்ப்ஷனுக்கு ஒரு மெயின் காஸா வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ வாட் இஸ் மீன் பை ஹீமோலைட்டிக் அனிமியா? So it's a type of anemia where the RBC will destroy earlier than their normal lifespan. So not 20 days to
ப்ரொடியூஸ் ஆகல அப்படிங்கும்போது இந்த ஸ்பிளீன்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இந்த ஆர்பிசிஸ். ஸோ தேர் வில் பி அன் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும், அதனால ஸ்பிளினோமெனாலி ஆகிடும். ஸோ தட் நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க. யா குட். ஸோ வாட் இஸ் வித் தலசேமியா? தலசேமியானா வந்து இது ஜெனடிக் டிசார்டர். இது கேரக்டரி பேரண்ட்க்கு வந்து சைல்டுக்கு இந்த ஜெனடிக் டிசார்டர் வந்து கேரி பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்துட்டு எல்லா ஜெனரேஷனுக்கும் வராது, ஒவ்வொரு ஜெனரேஷன் விட்டு வரலாம், இல்லைன்னா அதே வரலாம். ஸோ ஆக்சுவலாக தலசேமியா அப்படிங்கிறது வந்து ஒரு ஜெனடிக் டிசார்டர். கரெக்ட். அது வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் மூலியமா வந்துட்டு அவங்களோட ஜெனரேஷனுக்கு ப்ராசஸ் ஆகும். அதர்வைஸ் இது மே ஆல்சோ கெரியராக கூட அதை வந்து சான்சஸ் உண்டு. ஓகே. ஆக்சுவலாக அந்த மாதிரி தலசேமியா இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு டிஃபிகல்டிஸ் க்ரோத் இருக்கும். ஸோ க்ரோத் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு ஸ்லோ க்ரோத்தாக தான் இருப்பாங்க. அண்ட் தென் யூ கோயிங் டு சீ அபவுட் சிக்கிள் செல் அனிமியா. சிக்கிள் செல் அனிமியாவுக்கு ஒரு இன்ஹெரிட்டட் டிசார்டர் சார். இந்த இன்ஹெரிட்டட் டிசார்டர் வந்து நம்ம ஆர்பிசி ஷேப் வந்து பைகான் கேஸ் இது வருது சார். அப்புறம் வந்து அந்த பைகான் கேஸ் சிக்கிள் அனிமியா வந்து பைகான் அந்த ஆர்பிசி இது பண்ணுச்சுன்னா அது வந்து சிக்கிள் ஷேப்பாக மாறிடும் சார். அந்த ஆர்பிசிஸ் வந்து will change into the sickle cell. Yeah, correct. வந்து அந்த ஆர்பிசி வந்து ஒரு பார்ட் ஆஃப் த பாடி பிளட் சப்ளை பண்ண சார். அந்த பிளட் சப்ளை பண்ணுறதுனால அது போய் அடைச்சிச்சுன்னா அது பிளட் சப்ளை ஆகும் சார். Thank you guys for your clear explanations and discussions. பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப